ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டான பிரண்டை சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எங்கள் தோட்டத்தில் இருந்த வேலையில் இருந்துங்க தேவையான அளவு பிரண்டை கொழுந்தை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த பிரண்டையில் 4 சைடும் நார் இருக்குங்க. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது க்ளீன் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல, க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இது செய்கிறதுக்கு தேவையான அளவு கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகாய்ங்க, 1/2 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டைங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதையும் கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஒரு பல் பூண்டு போட்டு வதக்கிட்டேங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. பிரண்டையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. செரிமான கோளாறு, ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. அதே மாதிரி மூட்டு வலிக்கு நல்ல மருந்துங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், புளி, கல்லுப்பு அதுவும் போட்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டான பிரண்டை சட்னி ரெடிங்க. இது கூட நான் வாழைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேங்க. கூடவே என் மாமாவுக்கு களி செஞ்சுருந்தேங்க. களி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிளான குக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.